ஹரே கிருஷ்ணா. சதோத்சவ தினம், அவருடைய அவதார தினம் நேற்று எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நம்ம எல்லாருமே கொண்டாடினோம். ஸோ அவரை பற்றி பேசுவதன் மூலமாக நம்மை நாமே தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம். பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக கிருஷ்ணர் மீது நமக்கு எப்படி ஒரு நாட்டம் ஏற்படுகிறதோ அதற்கு இணையாக அவருடைய தொண்டர்கள், அவருக்காக பல்வேறு வகைகளில் சேவகம் செய்தவர்கள், பகவானின் புகழை பரப்புவதில் தன்னை அதிக அளவில் ஈடுபடுத்தி கொண்ட அந்த ஸ்ரீல பிரபுபாதரை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலமாகவும் நமக்கு பகவான் கிருஷ்ணர் மீது ஈர்ப்பு ஏற்படுகிறது. ஏன் ஸ்ரீல பிரபுபாதர்? நம்ம நிறைய ஆச்சாரியர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சிருக்கோம். பல்வேறு சம்பிரதாயங்கள் இருக்கிறது, அங்கீகரிக்கப்படாத சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு, நம்பிக்கைகள், ஃபெய்த்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுல பெரிய பெரிய குருமார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்துல நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்காம எதற்காக ஸ்ரீல பிரபுபாதரை பத்தி நம்ம பேசுறோம் அப்படிங்கும்போது, ஸ்ரீல பிரபுபாதரை நம்ம குறிப்பாக பேசுவது அப்படிங்கும்போது முக்கியத்துவம், நம்முடைய உடலினுடைய ஒரு முக்கியத்துவத்தை அதிக அளவில் நமக்கு தெரியப்படுத்தியது ஸ்ரீல பிரபுபாதர். ஐ எம் நாட் த பாடி அப்படின்னு ஒரு ஆணித்தரமான, நான் இந்த உடல் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதிகமான அளவில் அனைவருக்கும் எடுத்து கொடுத்தது. அதே போல அவர் கிருஷ்ண பக்தியை மட்டுமே பரப்பியதற்கான காரணம், ஏன் வேறு எந்த பக்தியை பற்றியும் அவர் பரப்பவில்லை? நம்ம எல்லாருக்குமே தெரியும், வியாசதேவர் பல்வேறு புராணங்களை வழங்கியவர், நிறைய சாதனைகள் படைச்சிருக்கார். அவர் எழுதுறார் பாகவத்துல நாரத முனியை பார்ப்பதற்கு முன்பு நாரத முனியிடம் பிரார்த்தனை செய்து அவருடைய மனக்கலங்கல்களை அவர் வெளிப்படுத்துவதற்கு முன்பு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஒரு டிசிப்ளினரி ப்ரொசீஜர்ஸ் அப்படி சொல்லுவோம் இல்லையா, தவ வலிமையின் மூலமாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் நான் வேதங்களை வணங்கி வந்தேன், என்னுடைய ஆன்மீக குருக்களை வணங்கி வந்தேன். மகாபாரதத்துல ஆன்மீகத்தினுடைய ஒரு முக்கியத்துவம், அதாவது டிசைப்ளிக் சக்சஷன் இல்லையா, அந்த சீட பரம்பரையினுடைய ஒரு முக்கியத்துவம், அதெல்லாமே நான் நிறைய அதுல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பெண்களுக்கு, சூத்திரர்களுக்கு, மற்றவர்களுக்கு, அவங்க எல்லாருக்குமே இதை பத்தி கொஞ்சமாவது புரியணும், வாழ்க்கை அப்படின்னா என்ன, அதுல என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பெரிய சாதனை படைத்ததாக நான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனாலும் கூட எனக்கு மனசுல அந்த நிம்மதியே இல்லை அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. ஒரு அற்புதமான ஒரு ஸ்லோகம், கிம்பா பாகவத காரணம், அவர் சொல்றாரு, பக்தி தான் அந்த பக்தி தொண்டு, அந்த பரம புருஷருக்குத்தான் பக்தி தொண்டு. அந்த வீழ்ச்சி அடையாத பகவான், அச்சுத பிரியகா, அச்சுத பிரியகா அப்படின்னா, அச்சுதா அப்படின்னா வீழ்ச்சி அடையாதவர். அந்த வீழ்ச்சி அடையாத அந்த பகவானுக்கு செய்யக்கூடிய தொண்டை பற்றி நான் பேசவில்லை இல்லையா, அதுதான் மிகவும் பிரியமானது. அச்சுத பிரியகா, அந்த வீழ்ச்சி அடையாதவருக்கு நாம் செய்யக்கூடிய பக்தி தான் பாகவத தர்மா. பாகவத தர்மம் என்றால் என்ன என்றால் பக்தி தொண்டு. சோ அதை பத்தி நான் பேசலையே, அதனால எனக்கு மனசு கலக்கமா அப்படிங்கிற ஒரு விஷயம். அதன் பிறகு அவர் நாரதரை பார்க்கிறார். அதெல்லாம் நமக்கு தெரியும். பகவான் நாரதர் சொல்றார் வியாசதேவருக்கு, உனக்கு மனசுல ஏன் இந்த மாதிரி ஒரு கலக்கம் இருக்கிறது, உனக்கு மனசுல ஏன் ஒரு நிம்மதி பிறக்கவில்லை, ஒரு திருப்தி உனக்கு ஏன் ஏற்படவில்லை, சந்தோஷம் ஏன் ஏற்படவில்லை அப்படின்னா பக்தி தொண்டை பற்றி நீ பேசவில்லை அப்படின்னு. அது போல ஸ்ரீல பிரபுபாதர் எதற்காக கிருஷ்ண பக்தியை பற்றி, அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் அப்படின்னு ஏன் அவர் ஆரம்பிச்சார்? அவர் பிறந்த இடம் கல்கட்டா. கல்கட்டால ரொம்பவும் புகழ் வாய்ந்தது என்ன, ரசகுல்லா கிடையாது, காளி தேவி வழிபாடு. அந்த காளி தேவி வழிபாட்டை பற்றி அவர் பேசவில்லை, அவர் கிருஷ்ணரை பற்றி தான் பேசுகிறார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இந்த வியாசதேவர் தன்னுடைய வாழ்க்கையில் சாதித்த எவ்வளவோ விஷயங்கள் அவருக்கு திருப்தி அளிக்காமல், பகவான் கிருஷ்ணரை பற்றி, அவருடைய லீலைகளை பற்றி, அவருக்கு தொண்டு செய்த பக்தர்களின் லீலைகளை பற்றி தொகுத்து வழங்கிய பாகவதத்தின் மூலமாக அவருக்கு ஒரு மன அமைதி ஏற்படுகிறது. அதுபோல ஸ்ரீல பிரபுபாதர்
என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த கிருஷ்ண பக்தியின் மூலமாகத்தான் இந்த மானிட உலகம், இந்த மனித சமுதாயத்திற்கு அவர்கள் யார் என்ற விஷயம் தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதனால் அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அந்த கிருஷ்ணரை பற்றி பேசியதின் மூலமாகத்தான் இன்னைக்கு பல்வேறு நாடுகள் அப்படின்னா உலகத்துல இருக்கிற மூல முடுக்கு எல்லா நாடுகளிலுமே அவரை பற்றி மக்களால் தெரிந்து கொள்ள முடிந்தது என்றால் அவருடைய முயற்சி கிடையாது. அவர் எடுத்துக்கொண்ட விஷயம் பகவான் கிருஷ்ணரை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அந்த கிருஷ்ணருக்கு சேவை செய்ததினால் பகவான் பக்தவத்சலம் சொல்றோம் இல்லையா, தன்னுடைய புகழை விட அவருக்கு சேவகம் செய்யக்கூடியவருடைய புகழ் ஓங்க வேண்டும் அப்படிங்கிறதுலதான் ரொம்பவும் ஆவலாக இருப்பவர் பகவான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் அப்படிங்கிற விஷயமே இன்னைக்கு பலருக்கு தெரிந்திருக்கு அப்படின்னா அது ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் எடுத்த அவ்வளவு பெரிய ஒரு முயற்சி. அப்படிப்பட்ட ஸ்ரீல பிரபுபாதர் 1896 வருடம் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி, ஆக்சுவலா நம்ம கொண்டாடுறது நந்தோற்சவம் அப்படிங்கிறது ஜென்மாஷ்டமிக்கு அடுத்த தினம். நந்த மகாராஜா எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, அந்த அளவிற்கு ஒரு பெரிய ஒரு ஃபீஸ்ட் ஒண்ணு கொடுக்கிறார் அவர். அந்த நந்த உற்சவம், அந்த மகன் பிறந்த அந்த ஒரு மகிழ்ச்சி, அந்த நந்தோற்சவம். அதனால நம்ம இன்னைக்கு அந்த நந்தோற்சவ தினத்துல பிரபுபாதர் அவதரித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னா, 1896 ஆண்டு தான் பக்தி வினோத தாக்கூரார் 7வது கோஸ்வாமி அப்படின்னு அவர் அழைக்கப்படுகிறார். அந்த 7வது கோஸ்வாமியான பக்தி வினோத் தாக்கூரார் சைத்தன்ய மகாபிரபுவை பற்றி பல்வேறு நூல்கள் எழுதி முதல் முறையாக ஆங்கிலத்தில் எழுதிய அந்த புத்தகம் மேக்மில்லன் பிரச்சுரகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மேக்மில்லன் தான் பகவத்கீதையை முதலில் பிரபுபாதருடைய பகவத்கீதையை ஆங்கிலத்தில் அதாவது பப்ளிஷ் பண்றதுக்கு, பிரச்சாரகம் செய்வதற்கு முதலில் அனுமதி அளித்தவர்கள் அந்த மேக்மில்லன். அந்த மேக்மில்லன் 1896 வருடமே பக்தி வினோத் தாக்கூரார் சைத்தன்ய மகாபிரபு பற்றி எழுதிய ஒரு சிறிய நூலை அவர்கள் பல்வேறு லைப்ரரியில, நூலகங்களில், மேற்கத்திய நூலகங்களில் ஒரு காப்பியாக அதை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிரிண்டிங் பர்மிஷன் கொடுத்தது அந்த வருஷம். ஸோ ஒரு கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது பகவானினுடைய ஒரு ஏற்பாடு. அந்த வருடத்தில் இங்க ஸ்ரீல பிரபுபாதர் கல்கட்டால தாலிகஞ்ச் அப்படிங்கிறது ஒரு சின்ன அந்த காலத்தை பார்க்கும்போது ஒரு சின்ன கிராமம், கல்கத்தாக்கு பக்கத்துல உள்ள ஒரு சிறிய சபர்ப், அங்க அவர் பிறக்கிறார். ஸோ இட்ஸ் அ கோஇன்சிடென்ஸ், பகவானுடைய ஏற்பாடு. அங்க சைத்தன்ய மகாபிரபுவை பத்தி மேற்கத்தியர்களுக்கு தெரிஞ்ச அன்னைக்கு, புத்தகம் மூலமாக தெரிஞ்ச அன்னைக்கு இங்க இவருடைய அவதாரம், இவர் இங்கு தோன்றுகிறார். அதன் பிறகு இவர் மூலமாக பல்வேறு விஷயங்கள், ஆச்சாரியர்கள் கூறிய பல்வேறு விஷயங்களை எப்படி ஸ்ரீல பிரபுபாதர் மேற்கத்திய நாடுகளுக்கு எடுத்துட்டு போனாரு அப்படிங்கிறது பெரிய வரலாறு. சின்ன வயசுல இருந்தே பிரபுபாதருக்கு அந்த அளவிற்கு ரொம்பவும் சிறப்பான ஒரு அம்சம் என்ன அப்படின்னா கிருஷ்ண பக்தியில். இவர் நந்த உற்சவ தினத்தன்று பிறந்ததினால் இவருடைய தாய் மாமன் இவருக்கு நந்துலால் அப்படிங்கிற ஒரு பேர். எப்படி சைத்தன்ய மகாபிரபுவுக்கு நம்ம பல்வேறு பெயர்கள், நிமாய், அந்த வேப்பமரத்தடியில பிறந்ததால நிமாய்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி விஸ்ரம்பா அப்படிங்கிற ஒரு பேர், அந்த மாதிரி பல்வேறு பெயர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்ததோ, அது போல இவருக்கு அபய்சரண்ங்கிற பேர் இல்லாம நந்துலால் அப்படின்னு இவருக்கு ஒரு பெயர். காரணம் என்ன அப்படின்னா அந்த நந்தோற்சவத்தில் அவர் பிறந்ததினால். ஆக்சுவலா நான் ஒரு லெக்சர் ஒண்ணு கேட்டேன், ஸ்ரீல பிரபுபாதருடைய டைரக்ட் டிசைபிள். அவர் ஒரு லெக்சர் ஒண்ணு கேட்டேன், அவர் பேசியிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு ஆதாரபூர்வமான விஷயமாக இருக்கும். நான் முதலில் கேட்ட போது அந்த ஒரு விஷயம் எனக்கு புதுசாக இருந்தது. ஸ்ரீல பிரபுபாதர் ஆக்சுவலா பிறந்தது என்னைக்கு அப்படின்னா ஜென்மாஷ்டமி அப்பதான் அவர் பிறந்தாராம் அப்படின்னு அந்த லெக்சர்ல அவர் சொல்றாரு. லோக்நாத் சாய் மகாராஜ் உடைய காட் பிரதர், அப்கோர்ஸ் பிரபுபாதருடைய சிஷ்யன் அப்படிங்கும்போது, சீடர் அப்படிங்கும்போது, ரீசெண்டா அவர் ஒரு வியாச பூஜால பேசுறாரு.
அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ரீல பிரபுபாதரும் இதே ஜன்மாஷ்டமி தினத்துலதான் அவர் பிறந்தாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தை பிரபுபாதரே தன்னுடைய சீடர்களிடம் கூறினாராம். ஆனா எதற்காக நந்தோற்சவம் அப்படின்னு வச்சுட்டாங்க அப்படின்னா, இந்த பக்தர்கள் எல்லாருமே பிரபுபாதருடைய பிறந்த தினத்தை நம்மால ஜன்மாஷ்டமி அப்ப கொண்டாட முடியாது. அன்னைக்கு முக்கியத்துவம் பகவான் கிருஷ்ணருக்கு, அவருடைய அவதார தினம். நம்ம அதற்கு இணையாக ஸ்ரீல பிரபுபாதருடைய பிறந்த தினத்தையும் நாம் கொண்டாட வேணும் அப்படிங்கிறதுக்காக 2வது நாள் அந்த நந்த உற்சவம் அப்படிங்கிற அந்த நாள்ல பிரபுபாதருடைய பிறந்த நாளை தன்னுடைய பக்தர்கள் கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு பிரபுபாதரே சொன்னதாக அவர் அந்த லெக்சர்ல கூறியிருக்காரு. அது ஜஸ்ட் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புறேன், அவ்வளவுதான். அது நான் திரும்ப ஐ நீட் டு எக்ஸ்ப்ளோர். நான் பானுசாமி மகாராஜை பார்த்து கேட்க போறேன். இந்த மாதிரி நான் கேட்டேன் மகாராஜ், இது எவ்வளவு தூரம் உண்மையா பொய்யான்னு தெரியல அப்படின்னு. அவ்வளவு பெரிய ஆடியன்ஸ் முன்னாடி அவர் பேசியிருக்காரு அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு நம்பகத்தகுந்த ஒரு செய்தியாகத்தான் இருக்க வேண்டும். இது பிரபுபாதரே அவருடைய வாயால் தன்னுடைய சீடர்களுக்கு கூறியதாக நான் கேள்விப்பட்ட விஷயம். ஜஸ்ட் ஐ எம் ஷேரிங் வித் யூ. ஆனா நம்மளுடைய இயக்கத்துல எல்லாமே அந்த நந்த உற்சவம் நேத்து நம்ம கொண்டாடணும். ஜன்மாஷ்டமிக்கு அடுத்த தினத்துலதான் நம்ம எல்லாமே கொண்டாடி வருகிறோம். இவர் சின்ன வயசுலயே பிரபுபாதருடைய அந்த ஜாதகத்தை பார்க்கும்பொழுதே அவர் பல்வேறு விஷயங்கள், அவரை பற்றிய சிறப்பான விஷயங்கள் எல்லாமே அந்த ஆஸ்ட்ராலஜி எல்லாமே ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கார். நம்ம எல்லாரும் அந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த வைஷ்ணவ குணங்கள் அப்படிங்கிற விஷயமே ஸ்ரீல பிரபுபாதருக்கு சின்ன வயசுல இருந்தே, 5ல் விளையாதது 50ல் விளையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த சின்ன வயசுல இருந்தே அவருடைய தகப்பனார் எந்த அளவிற்கு ஸ்ரீல பிரபுபாதருக்கு அந்த பக்தி, அந்த நாராயண பக்தி, கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் ஊற்றி வந்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய விளைவுதான் அவர் தன்னுடைய 5வது வயதிலேயே ஜெகநாதர் ரத யாத்திரை, அந்த ரத யாத்திரையை சின்னதா அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு அந்த தெருல அவங்க தங்கி இருந்த காலனி, அந்த காலனிக்குள்ளேயே லோகநாத் மல்லிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய, நம்ம இப்போ கம்யூனிட்டி பில்டிங் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி ஒரு 10-15 வீடுகள் இருந்த ஒரு இடம். அதுல பிரபுபாதருடைய ஃபேமிலி ஒரு 3 பெட்ரூம், கோர் மோகன்டே அவங்க அப்பா இல்லையா, அவங்க ஒரு 3 பெட்ரூம் ஹவுஸ்ல அவங்க எல்லாம் அங்க இருந்திருக்காங்க. ஹாரிசன் ரோடு அப்படின்னு கல்கட்டால அது ரொம்ப புகழ் வாய்ந்த தெருவாக இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது. இஸ்கான்ல அந்த இடத்த ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. அந்த கோவில், அதாவது அவங்க இருந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல ராதா கோவிந்தா ஆலயம். பிரபுபாதரே சொல்றாரு தன்னுடைய அந்த புத்தகத்துல அவர் கூறும்போது கூறுகிறார், அந்த ராதா கோவிந்தருடைய ஆலயம் எங்க வீட்டுல இருந்து பார்த்தாலே எனக்கு தெரியும். அங்க நடக்கிற அந்த பிரேயர்ஸ், ராதா கோவிந்த மூர்த்திக்கு செய்யக்கூடிய பிரேயர்ஸ், அந்த பாடல்கள் எல்லாமே கேட்டு நான் மணிக்கணக்காக அங்கு நின்று கொண்டு அதை நான் கேட்டுக்கொண்டிருப்பேன். என்னுடைய கண்களை மூடி நான் அப்படியே ஆனந்த பரவசத்தில் நான் இருப்பேன். சின்ன வயசுல இருந்தே அவர் அந்த அளவிற்கு அந்த பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயம், அவ்வளவு சிறப்பான ஒரு ஈடுபாடு. அப்படி இருக்கும்போது 1922 96ல பிறந்தாரு நம்ம சொன்னோம் இல்லையா, 22 கிட்டத்தட்ட ஒரு 25-26 வயசுல முதன் முறையாக அவர் தன்னுடைய ஆன்மீக குருவான பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரார், அவருடைய மிகச்சிறந்த நண்பரான நரேந்திர மல்லிக் அப்படிங்கிற அவருடைய நண்பர் பிரபுபாதர் அழைச்சிட்டு போறார். அவங்க நண்பர்கள் மத்தியில் பிரபுபாதருடைய ஆங்கில புலமை, அவருடைய இன்டெலிஜென்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. பிரபுபாதர் அபய் வந்துட்டான் அப்படின்னாலே அந்த குரூப்ல ஒரு ஹீரோ மாதிரி தான் அபய். அதனால அபய் இந்த சன்னியாசிய பார்த்துட்டு வெளியே சொன்னா, இந்த சன்னியாசியை பத்தி அவன் பேசினான்னு நிறைய பேரு அந்த சன்னியாசியினுடைய இயக்கத்துல சேருவாங்க, அந்த சன்னியாசியுடைய லெக்சர்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆசையில அந்த நரேந்திர மல்லிக் அப்படிங்கிறவரு ரொம்ப தொடர்ச்சியாக வற்புறுத்துகிறார். பிரபுபாதர் நீ பார்த்துட்டு போடா அபய், பார்த்துட்டு போ, நாங்க போய் கேட்டோம், ரொம்ப ஜென்யூனா இருக்கு அப்படின்னு. அப்ப காரணம் என்ன அப்படின்னா, பிரபுபாதருடைய வீட்டுக்கு நிறைய சன்னியாசிகளை, வைஷ்ணவர்களை அவருடைய தகப்பனார், இந்த கல்ச்சர் எல்லாமே அந்த சின்ன வயசுல இருந்தே அந்த குழந்தைக்கு அவங்க தகப்பன் மூலமாக எடுத்து வருகிறது. பிரபுபாதர் ஒரு இடத்துல பேசும்போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய ஆன்மீக ஆச்சாரியார் பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரார் எனக்கு என்ன கத்து கொடுத்தாரு அப்படின்னா, ப்ரீச்சிங் கத்து கொடுத்தாரு, புத்தக விநியோகம் எப்படின்னு தான் அவர் கத்து கொடுத்தாரு. ஆனா கிருஷ்ணரை பற்றி அவர் எனக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. காரணம், என்னுடைய தகப்பனார் எனக்கு கிருஷ்ணரை பற்றி எப்பொழுதோ கூறிவிட்டார் அப்படிங்கிறார். அப்படின்னா நம்ம எல்லாமே சொல்லுவோம்ல, நம்ம எல்லாமே டெமிகாட் வர்ஷிப்பர்ஸ், மற்ற தெய்வீக வழிபாடுகள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். பகவான் கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவமே நான் இந்த இயக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான்.
கிருஷ்ணர் அப்படிங்கும்போது எங்களுக்கு எல்லாம் பொறுத்த வரைக்கும் பகவான் ஒருத்தர் இருக்காருன்னு தெரியும். ஆனா அவருக்கு வந்து இந்த மாதிரி சுப்ரீம் பர்சனாலிட்டி, எல்லா விழாக்களையும் நாங்க கொண்டாடுவோம், எல்லா விசேஷங்களையும் வீட்டுல செய்வோம், அந்த மாதிரி தான் நாங்க பாத்துக்கிட்டு இருந்தோமே தவிர, அந்த கிருஷ்ணர் அந்த முக்கியத்துவம், அந்த பிலாசபி எல்லாமே தெரிய வந்தது இந்த இயக்கத்தின் வந்ததுக்கு பிறகுதான். ஆனா பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஆன்மீக ஆச்சாரியர் எனக்கு கற்றுக் கொடுத்தது எப்படி நான் ப்ரீச் பண்ண வேண்டும், எப்படி நான் கிருஷ்ணரை பற்றிய புத்தகத்தை விநியோகிக்க வேண்டும், பிரச்சோரகம் பண்ண வேண்டும், பப்ளிகேஷன் அண்ட் ப்ரீச்சிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், இதுதான் நான் அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டேனே தவிர கிருஷ்ணரை பற்றி என்னுடைய தகப்பனார் எனக்கு சிறு வயதிலிருந்தே எனக்கு கூறியிருக்கிறார் அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு சிறந்த ஒரு குடும்பத்திலிருந்து, வைஷ்ணவ குடும்பத்திலிருந்து வந்தவர். அதனால அவங்க அப்பா நிறைய வைஷ்ணவர்களுக்கு ஆதரவு தருவதை பார்த்திருக்கிறார் சின்ன வயசுல இருந்தே. அதனால யாரு போலி, யாரு உண்மையானவர் அப்படிங்கிறது பிரபுபாதருக்கு தெரியும். அதனால அவர் சொல்றாரு, தன்னுடைய நண்பர் வந்து கூப்பிடும்போது சொல்றாரு, இல்ல எனக்கு தேவை கிடையாது, நான் வந்து நிறைய போலிகளை நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு இல்லை அப்படின்னு. ரொம்ப கம்பல் பண்ணி அவங்க என்ன பண்றாங்க, கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போகும்பொழுது முதல் முறையாக அவர் பார்க்கிறார். பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூரை பார்த்துட்டு அவருடைய பேச்சில் மயங்குகிறார். அவர் பேச்சை கேட்கும் போதே அவருக்கு தெரிஞ்சு போயிடுது, இந்த சன்னியாசி வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒரு சன்னியாசி அப்படின்னு. அந்த சன்னியாசி பார்த்துட்டு இவர்கிட்ட பார்த்த உடனேவே இவருடைய ஆங்கில புலமையில் ரொம்ப பண்ணி, அந்த அர்லியஸ்ட் அட்டம்ப்ட்லயே அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு நீ ஒரு உதவி செய்ய வேண்டும், உன்னுடைய ஆங்கில புலமையை வைத்துக்கொண்டு நீ இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை வெளிநாடுகளில் சென்று பரப்ப வேண்டும் அப்படிங்கிற விஷயம்தான் பிரபுபாதருக்கு முதலில் கூறப்பட்ட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ் அப்படின்னா பிஃபோர் இனிஷியேஷன், அவர் தீட்சை பெறுவதற்கு முன்பாகவே பிரபுபாதருக்கு இந்த ஒரு உத்தரவு ஆன்மீக ஆச்சாரியராய் வரக்கூடிய ஒரு சாதுவிடமிருந்து பிரபுபாதருக்கு கொடுக்கப்படுகிறது, அபைக்கு தரப்படுகிறது. அபய் சரண் முதல்ல கேட்ட விஷயமே ஒரு சாதுவிடமிருந்து, யூ ஹாவ் டு ப்ரீச் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், உன்னுடைய ஆங்கில புலமை. சோ அது எந்த அளவிற்கு பிரபுபாதர் வந்து அவர் மீது ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு அதற்காக முயற்சி செய்து எந்த அளவிற்கு இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் வெளிநாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் செல்ல வேண்டும் அப்படிங்கிறது நம்ம நிறைய படிச்சிருப்போம், அவ்வளவு கஷ்டப்பட்டு எல்லாமே போயிருக்காரு அப்படின்னு. அவருடைய அமெரிக்க பயணம் அந்த அளவுக்கு ஒரு இனிமையான பயணம்லாம் கிடையாது. அந்த ஆன்மீக ஆச்சாரியர் கூறிய வார்த்தைகளுக்கு எந்த புறக்கணிப்பும் கொடுக்காமல், அதற்கு எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு மதிப்பு கொடுத்து அதற்கான ஒவ்வொரு முயற்சிகளும் அவர் பண்ணியிருக்கார். பண்ணிட்டு அவருடைய 69வது வயதில் அவருக்கு அது போன்ற ஒரு பாக்கியம் கிடைக்கிறது. அது யார் கொடுத்தாங்க அப்படின்னா, அந்த சுமதி பென் அப்படின்னு சொல்லிட்டு மொரார்ஜி தேசாய் அப்படின்னு ஒரு பிரதம மந்திரி இருந்தார், அவருடைய சகோதரி. அவர்கள் வந்து ஒரு சிந்தியா ஸ்டீம் சரக்கு கப்பல், அந்த ஒரு இட்ஸ் அ பிசினஸ், சரக்கு கப்பல், டிரான்ஸ்போர்டேஷன் ஆஃப் சரக்கு ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு அனுப்புற அந்த ஷிப்பிங் ஏஜென்சிஸ் அவங்க வச்சிருந்தாங்க. அவங்க மூலமாக தெரிந்து ஜலதூதா அப்படிங்கிற அந்த கப்பலில் அவர் பயணம் செய்கிறார், சரக்கு கப்பலில். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 முறை ஹார்ட் அட்டாக் அந்த போற ஜேர்னில போகும்போது. இருந்தாலும் பகவான் கிருஷ்ணரிடம் அவர் ரொம்ப அற்புதமான அந்த வைஷ்ணவ ஒரு பாடல் ஒண்ணு இருக்கு. அதுல அந்த பாடலில் அவர் வந்து கிருஷ்ணரை பார்த்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்கள் கையில் ஒரு விளையாட்டு பொம்மை, இந்த விளையாட்டு பொம்மையை வச்சுட்டு நீங்க எப்படி வேணாலும் விளையாடலாம், இந்த பொம்மையை நீங்க கிழிச்சு போட்டாலும் அது நீங்க விளையாடக்கூடிய விளையாட்டு இல்ல, இந்த பொம்மையை பாதுகாப்பா நீங்க எடுத்துட்டு போய் நீங்க என்ன பர்பஸ்க்காக இந்த பொம்மையை வாங்குனீங்களோ அதுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அது போல நான் உங்கள் கையில் ஒரு பொம்மை, உங்களுக்காக நான் சேவகம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அப்படிங்கும்போது பகவானே அவருக்கு வந்து அவரை அப்படியே சாந்தப்படுத்தி, அப்படியே அந்த மாதிரி போட்டோஸ் எல்லாம் நம்ம பார்த்திருப்போம், பகவானே அவருடைய மடியில் ஸ்ரீல பிரபுபாதரை கிடத்தி அவருக்கு ஆறுதல் கொடுத்து எல்லாமே வெற்றிகரமாக அமையும் அப்படின்னு அந்த கடாட்சம், அந்த ஒரு பகவானினுடைய ஒரு கடாட்சம் அவருக்கு அந்த அளவுக்கு மிகவும் சிறப்பாக 38வது நாள், அந்த பயணத்தின் 38வது நாளில் அவர் நியூயார்க் அப்படிங்கிற அந்த நகரத்துக்கு போய் சேர்றார். அவரை முதலில் அழைத்து வருவதற்காக மிஸ்டர் அகர்வால் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அகர்வால் அப்படிங்கிறவர் ஒரு ஏஜென்ட் மூலமாக பிரபுபாதரை கூட்டிட்டு போனோம் அப்படின்னு அவர் தான் முதல்ல அங்க கூட்டிட்டு போறதுக்காக பிளான் போடுறாரு. கூட்டிட்டு போயிட்டு கெஸ்ட் மாதிரி வீட்டுல வச்சுக்கிறாரு. சாலி அகர்வால் அவங்களுடைய புத்தகத்துல எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா ரொம்பவும் சிறப்பான அவங்களுடைய ஒரு அனுபவம் ஷீல பிரபுபாதரோட. அவர் வந்து ஒரு ஆங்கிலேய மாது, இவர் வந்து இந்தியன் வைஷ்ணவர்களுக்கு மரியாதை தரக்கூடியவர் அந்த அகர்வால்.
ஆனா அவங்க வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கிறதால வீட்லயே ஸ்மோக் பண்ணுவாங்க, வீட்லயே ட்ரிங்க் பண்ணுவாங்க, எல்லாமே அந்த மாதிரி ஒரு பெண்மணி அவர்கள். இருந்தாலும் பிரபுபாதர் ஒரு சாது, அதாவது ஒரு சாத்வி, சாத்விக் அந்த வைஷ்ணவா கல்ச்சர்ல வந்திருக்காரு அப்படின்னா அவருக்கு மரியாதை தரக்கூடிய வகையில் பின்னால ஸ்டார்டிங்ல கிடையாது, கொஞ்ச நாள் அவர் அங்கதான் தங்கி இருக்காரு பிரபுபாதர். அதன் பிறகு அவருக்கு மரியாதை எல்லாம் கொடுத்து, பிரபுபாதர் அந்த காலகட்டத்திலையும் அங்க தங்கி இருக்கும் போது கூட அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த பெண்மணிக்கு என்ன அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த குழந்தை மேல அவ்வளவு ஒரு பிரியமாக இருந்து அவங்களுக்கு சமைச்சு கொடுக்குறது. ஒரே கிச்சன் தான், அந்த அம்மா சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமா பிரபுபாதர் போயிட்டு அங்க சமைச்சிட்டு அவர் செய்யற அந்த பிரசாதத்தை அந்த குழந்தைக்கும் கொடுப்பாரு, அந்த பெண்மணிக்கும் கொடுப்பாரு. அந்த அளவிற்கு அவர்களை தூய்மைப்படுத்த துவங்கினார். அதுக்கப்புறமா ஷி பிகம் அ கிரேட் டிவோட்டி. அந்த அம்மா ரொம்ப ஒரு வியக்கத்தக்க வகையில் ஒரு பக்தையாக மாறினாள் அப்படிங்கிறது சரித்திரம். சோ அந்த மாதிரி இருக்கும்போது பிரபுபாதர் இந்த இடத்துல நம்மளால தொடர்ந்துலாம் இருக்கவே முடியாது, நம்ம வந்து என்ன பர்பஸ்க்காக வந்தோம் அப்படின்னு. அவர் அங்க இறங்கின உடனேவே அந்த ஷிப்பிங் ஏஜென்ட் கிட்ட போய் சொல்றாரு, 2 மாசத்துல நான் திரும்பி போயிடுவேன், எனக்கு ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு வச்சிருங்க அப்படின்னு. அந்த ஏஜென்ட் வந்து இவரை பார்த்த உடனேவே இவ்வளவு ஒரு ஒரு தேஜஸ்வி, முகத்துல வந்து ஒரு பெரிய பிரகாசம், சாதாரண உடை அணிந்து கொண்டு, அந்த மாதிரி ஒரு ஷிப்பிங் கம்பெனிக்கு வர்றவங்க எல்லாமே ஒரு பிசினஸ் மேனு, கமர்ஷியலி அந்த ஒரு ஒரு ஜட இயற்கை, அந்த பௌதீக வாழ்க்கையில ரொம்ப அதிக அளவு நாட்டம் உள்ளவர்களை எல்லாமே பார்த்த அவர் இந்த மாதிரி ஒரு சாதாரணமாக பார்ப்பதற்கு ஒரு ஆன்மீகமாக ஒரு தெய்வீகமாக இருக்கார் அப்படின்னு அவர் மேல ரொம்ப மரியாதை அவங்களுக்கு. அந்த ஆரம்ப கால அந்த நிகழ்ச்சிகள்லாம் பாத்தீங்கன்னா பிரபுபாதர் வந்துட்டு 2 மாசத்துக்குள்ள நான் போவேன் அப்படின்னு ஒரு 2 3 வாட்டி திரும்ப திரும்ப அந்த ஏஜென்ட் கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாராம், டிக்கெட் இருக்குல்ல டிக்கெட் இருக்குல்ல அப்படின்னு. காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு ஆதரவு தரக்கூடிய நிலையில் அவர் எதிர்பார்த்த அளவிற்கு அந்த கிருஷ்ண பக்தி, அந்த கிருஷ்ணர் மீது ஒரு நாட்டம் அங்க காட்டுறவங்க ரொம்ப அதிகமான அளவுலாம் இல்லை. முழுமையான ஒரு நம்பிக்கையோடு தான் அவர் வருகிறார். அவர் அமெரிக்காவுக்கு போகும்போது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், கொஞ்சம் கையில பாகவதம் புத்தகங்கள், 40 ரூபாய், இந்திய ரூபாய்கள் 40 ரூபாய். அந்த 40 ரூபாயை வச்சுக்கிட்டு அவர் சொல்றாரு, பிரபுபாதர் எழுதும்போது எழுதுறாரு, இதை வச்சுக்கிட்டு அங்க ஒரு நாள் கூட என்னால தங்க முடியாது, அந்த அளவிற்கு வந்து ரொம்ப கம்மியான ஒரு பணத்துல தான் அவர் அங்க போயிருக்காரு. காரணம் என்ன அப்படின்னா அவருடைய நோக்கமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அப்படி இருக்கும்போது அந்த அந்த படகுல அந்த கப்பல்ல போகும்போது இறங்குற நேரத்துல அந்த கேப்டன் கிட்ட சொல்றாரு, கேப்டன் பண்டியா அப்படிங்கிறவர்கிட்ட சொல்றாரு, என்கிட்ட கொஞ்சம் புத்தகங்கள்லாம் இருக்கு, நீங்க ஏதாவது வாங்கிக்கிறீங்களா, பாகவதம் புக்கு வாங்கிக்கிறீங்களான்னு கேட்கும்போது அவர் தாராளமா வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறார். அந்த பண்டியா அப்படிங்கிறவரு பிரபுபாதர் மேல அவ்வளவு ஒரு மரியாதை வந்து விடுகிறது. 38 நாள் வரும்போது அவர் பின்னாடி சொல்றாரு, இது வரைக்கும் நான் வந்து ஒரு அமைதியான பயணம் அப்படின்னா இந்த ஒரு ட்ரிப்ல தான் நான் ரொம்ப அமைதியான பயணம் நான் அனுபவித்தேன். காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி நான் ஷிப்ல வரும்போதும் அந்த அளவுக்கு கடல் அலைகள் அதிகமாக அளவு வீசி எங்களுடைய பிரயாணத்தை வந்து ரொம்பவும் இன்கன்வீனியன்ட்டா இருக்கும் எங்களுக்கு பிரயாணம். ஆனா நீங்க பயணித்த இந்த நேரத்தில் தான் அந்த அளவுக்கு அமைதியாக இருந்தது அப்படின்னு. எல்லாமே பகவானினுடைய கடாட்சம். ஒரு பகவான் தன்னுடைய தொண்டனை அனுப்பி வைக்கிறாரு, அவன் மூலமாக கிருஷ்ண பக்தி பின்னாடி பரவ போகுது அப்படின்னா அந்த பகவான் எந்த அளவுக்கு பாதுகாப்பாக அவனை அழைத்து செல்கிறார் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அந்த பண்டியா அப்படிங்கிற சொல்றாரு, ஓஎஸ் நான் வாங்கிக்கிறேன், புத்தகம் வாங்கிக்கிறேன், எவ்வளவு அப்படிங்கும்போது $16, $16 அப்படிங்கும்போது அந்த பண்டியா $20 கொடுக்குறாரு. கொடுத்துட்டு நீங்களே மீதியை வச்சுக்கோங்க அப்படிங்கிறார். ஜஸ்ட் இமேஜின், அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு $4 எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஒரு டொனேஷன் ஒரு 1000 ரூபாய் வாங்குறதுக்கு, 500 ரூபாய் வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு பேர் பின்னாடி அலைய வேண்டியதா இருக்கு, எவ்வளவு வாட்டி அவங்க கிட்ட கிருஷ்ணரை பத்தி பேச வேண்டியதா இருக்கு. ஆனா பிரபுபாதருக்கு வந்து உடனே அந்த $20 கையில கொடுத்துட்டு நீங்க வச்சுக்கோங்க, மீதி எனக்கு தர வேண்டாம் அப்படிங்கிறார். அந்த பணம் தான் அவர்கிட்ட எக்ஸ்ட்ராவா இருந்தது அப்படின்னு எழுதுறாரு பிரபுபாதர் தன்னுடைய இதுல எழுதும்போது. சோ அதை வைத்துக்கொண்டு இவ்வளவு விஷயங்கள் நான் செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னு. சோ ஒரு ஸ்டேஜ்ல அவர் வந்து நியூயார்க் நகரத்துல போய் தங்கும் பொழுது, அந்த நியூயார்க் நகரத்துல ஹிப்பிகள் ஹிப்பிகள் எல்லாமே தெரியும் நம்ம யாரெல்லாம் எப்படி அப்படின்னா, அந்த 4 நியமங்களை வந்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கக்கூடிய அளவிற்கு மிகவும் கீழ்த்தரமான, சமுதாயத்திலேயே ரொம்பவும் கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த அந்த ஹிப்பிஸ், அவர்களுக்கு சேவகம் செய்யக்கூடிய நிலையில் பிரபுபாதர் எப்படி சேவகம் செய்வார் அப்படின்னா, அதாவது உண்மையாகவே ஒரு ஒரு ஃபாலன் டிவோட்டிய வந்து கிருஷ்ண பக்தியில எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நீங்க நல்ல ஒரு டீசெண்டா இருக்கிற ஃபேமிலி கிட்ட போய் இஸ்கானை பத்தி பேசி கிருஷ்ண பக்தியை பத்தி பேசுறதுங்கிறது ஒரு சிறப்பு கிடையவே கிடையாது. ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து கிருஷ்ணரை பற்றி கூறி அவங்க வாழ்க்கையில செய்து கொண்டிருந்த
அத்தனை விதமான தீய செயல்களையும் அவர்கள் நிறுத்தி கிருஷ்ண பக்தியில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வது அப்படிங்கிறது தான் உண்மையான வெற்றி. சோ அந்த விதத்துல பார்க்கும்போது ஸ்ரீல பிரபுபாதர் இவர்களுக்கு கிருஷ்ண பக்தியை பிரசாதம் மூலமாக ஊட்டி, அவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் தே ஆர் இன்டு போதை. அந்த அந்த எல்எஸ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மாத்திரை மதுவினால் ஏற்படக்கூடிய போதை கிடையாது, போதை மாத்திரைகளினால் அவர்களுக்கு போதையை வரவழைத்து கொண்டு கம்ப்ளீட்லி இன்டாக்சிகேட்டட், மீட் ஈட்டிங், இந்த 4 நியமங்கள். அவங்க வந்து கேம்பிளிங் மாத்திரம்தான் பண்ணல. காரணம் என்ன அப்படின்னா அவங்க மனசு வந்து ஸ்டடி கிடையாது, கேம்பிள் ஆடுற அளவுக்கு அவங்க கிட்ட இன்டெலிஜென்ஸ் கிடையாது, எப்பவுமே போதையில இருக்கிறதால. அது ஒண்ணுதான் அவங்க பண்ணாத நியமங்கள். அந்த 4 தவறுகள்ல அவங்க செய்யாத ஒரே ஒரு தவறுனா கேம்பிளிங் அவங்க பண்ணல. மத்த 3 விஷயமுமே அவங்களுக்கு வந்து சர்வ சாதாரணம். தகாத உடலுறவு, மாமிசம் உண்பது, போதையில் இருப்பது அப்படின்னா அதை பத்தி அவங்க கவலைப்பட்டதே கிடையாது. நான் இது பண்றதால நான் பெரிய பாவம் பண்றேன் அப்படின்னா அதை அவங்களால புரிஞ்சிக்க கூடிய எண்ணம் கூட அவங்களுக்கு கிடையாது. அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் பிரபுபாதர் தன்னுடைய பிரசாதத்தின் மூலமாக, அது ரொம்ப சுவையாக அவர் எழுதுகிறார். பிரசாதம் பண்றேன் அப்படிங்கும் போது எல்லாரும் அந்த போதையில வந்து ஒரு சின்ன ஒரு ரூம்ல வந்து பிரசாதம், அதாவது பகவானினுடைய போட்டோவை வச்சுக்கிட்டு அங்க பிரேயர் பண்ணி பகவானுக்கு பிரசாதத்தை அர்ப்பணித்து விட்டு அதை இந்த ஹிப்பிகளுக்கு வழங்குவாராம் பிரபுபாதர். அங்க போயிட்டு அந்த போதையில காலை நீட்டிக்கிட்டு குளிக்காத ஜீன்ஸ் 5 மாசம் 6 மாசம் குளிக்காம, சீனியர் மோஸ்ட் வைஷ்ணவாஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, பிரபுஜி இவர் 35 வருஷமா 40 வருஷமா இஸ்கான்ல இருக்காரு, இஸ் அ கிரேட் டிவோட்டி, இஸ் அ வெரி சீனியர் டிவோட்டி எல்லாம் சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்போது 6 மாசம் யாரு குளிக்கலையோ அவங்க தான் சீனியர் மோஸ்ட் ஹிப்பிஸ். அவங்களுக்கு தான் அவ்வளவு மரியாதை. இவர் 6 மாசமா குளிக்கவே இல்லை, அதே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவர் ரொம்ப சீனியர் அப்படின்னு அவருக்கு ஒரு மரியாதை. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர்ல வந்த கூட்டம் பிரபுபாதருடைய அந்த ரூம்ல உட்காந்துக்கிட்டு அவங்க பகவானை பார்க்கறதுக்காக காலை நீட்டிக்கிட்டு, பகவானை பார்க்கலாம் வரல, அவங்க பிரசாதம் பண்ணும்போது அந்த கடுகு தாளிக்கும் பொழுது எண்ணெயை ஊத்தி கடுகை போடும்போது கடுகு வெடிச்சு ஒரு சத்தம் வரும் தெரியுமா, அந்த சத்தத்தை கேட்ட உடனே இவங்களுக்கு எல்லாம் சந்தோஷமாயிடும். ஓ, பிரபுபாதர் வந்து பிரசாதம் ரெடி பண்ணிட்டாரு, நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துல பிரசாதம் கிடைக்க போகுது அப்படின்னு எல்லாருமே ஆவலோடு காத்து கொண்டிருப்பார்களாம். அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு அந்த எச்சத்தட்டை கூட அவங்க கழுவ மாட்டாங்களாம், அப்படியே தூக்கி போடுவாங்களாம். பிரபுபாதர் தன்னுடைய கையிலாலேயே அந்த தட்டுகளை எல்லாம் எடுத்து சுத்தம் செய்து திரும்ப சாயங்காலம் திரும்ப ஒரு பிரசாதம் ஆஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நெக்ஸ்ட் பிரசாதம் ஆஃபரிங்காக அந்த பிளேட்டை ரெடி பண்ணி வைப்பாராம். இந்த மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. பிரபுபாதர் வந்து ஒரு நேரம் கூட மனசுல வந்து ஐயோ என்னடா இது டெய்லி நான் இவங்களுக்கு பிரசாதம் பண்ணி போடணுமே அப்படின்லாம் அவங்க நினைச்சதே கிடையாது. அவரால் முடிஞ்சது அந்த கிருஷ்ணருக்காக பகவானுக்காக நம்ம வந்து நித்தியமாக நாம் செய்ய வேண்டிய தொண்டை நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த தொண்டை செய்துவிட்டு அதை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரே நோக்கம்தான். அப்படியே கொடுக்க 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 எப்படி கல்லும் கரையும் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க மனசு கரைய ஆரம்பிச்சது இந்த வயசான காலத்துல. காரணம் என்ன அப்படின்னா அந்த சமுதாயத்துல அவங்க வந்து பின்னாடி சொல்றாங்க எல்லாருமே வந்து ஒரு மிக உயர்ந்த நிலைக்கு வரும்பொழுது நாங்க எல்லாமே வந்து போதைக்கு அடிமையாயிருக்கோம் அப்படின்னு சமுதாயமே எங்களை புறக்கணித்தது, எங்க கிட்ட வந்து பேசுறதுக்கே பயந்தாங்க. நான் ஏன் போதை மருந்துக்கு அடிமையானேன்னு என்னை பார்த்து எங்க அப்பா அம்மா கூட என்னை கேட்டது கிடையாது. இவன் தரதல, இவன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கெட்டு போயிட்டான் அப்படின்னு தான் பேசுவாங்களே தவிர ஏன் நான் போதை மருந்துக்கு அடிமையானேன் அப்படின்னு என்னை பார்த்து கேட்கவே இல்லை யாருமே. ஆனால் ஸ்ரீல பிரபுபாதர் மாத்திரம்தான் எங்களிடம் உண்மையான அன்பை காண்பித்தார். அந்த அன்பின் மூலமாக யாரையும் மாற்ற முடியும் அப்படிங்கிறதுக்கு பிரபுபாதர் மிகப்பெரிய ஒரு உதாரணம். கம்பேஷன் அவர் எழுதுறாருல, நம்ம வந்து பிரபுபாதர்ட்ட இருந்து என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா அந்த கம்பேஷன், அந்த கருணை. அந்த கருணையை வந்து நம்ம எவ்வளவு பேருக்கு செலுத்துறோம். இன்னைக்கு நம்ம வந்து இந்த இஸ்கான்ல இருக்கோம், கிருஷ்ண பக்தியை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த கருணை எவ்வளவு பேர்கிட்ட காட்டுறோம். நம்ம பல இடங்களில் நம்ம கோவப்படுறோம், பல இடங்களில் நம்ம வந்து ஒரு சில பேரை இன்சல்ட் பண்றோம், பல இடங்களில் நாம் சரியாக யார்ட்டையுமே பேசுறது கிடையாது, சண்டை போடுறோம். ஆனா பிரபுபாதர் வந்து அந்த தள்ளாத வயதிலும் அவ்வளவு இருந்தும் கூட அந்த கருணை, அவங்க அதான் சொல்றாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு வந்து கருணை காண்பித்தவர் இவர் ஒருவர் மட்டும்தான். எங்களுக்கு என்ன வேணும் ஏன் அப்படின்னு எங்களை கேட்டது இவர் ஒருத்தர் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நன்றி கடன். அந்த மாதிரி அவ்வளவு நாட்கள் இருந்தவங்க எல்லாருமே மனசுல வந்து அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அவங்க எல்லாம் போய் கேட்கறாங்க பிரபுபாதிட்ட, பிரபுபாத் நீங்க வந்து இந்த மாதிரி எங்களுக்கு பிரசாதம் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, நாங்க வந்து உங்களுக்கு கைமாறா ஒண்ணுமே செய்யலையே, we wanted to do something for you, உங்களுக்காக நாங்க ஏதாச்சும் பண்ணணும்,
என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ. பிரபுபாதருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா ஒரு விஷயமுமே நடக்கல. ஆல்மோஸ்ட் 15 months அவர் வந்து ஹி ஸ்ட்ரகிளிங். சரியான ஹோல்டு கிடைக்காம இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை வந்து அங்க நம்ம எப்படி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த மாதிரி அவர்கள் கொடுத்தத ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை பிரபுபாதருக்கு. இவங்க எல்லாருமே இசையில் மிக சிறந்தவர்கள். கிட்டார் வாசிக்கிறதுன்னா அவ்வளவு கிரேட்டு, ட்ரம்ஸ் அடிக்கிறது, தபலா அடிக்கிறது, அந்த மாதிரி இசையில அந்த போதை வந்த உடனேவே நீங்க பெரிய பெரிய கவிஞர்கள்லாம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா போதையில இருக்கும்போது மிக சிறப்பான கவிதையை அவர்கள் கூறுவார்கள். அந்த மாதிரி இவங்க எல்லாமே அந்த போதையில அந்த இசையை அந்த அளவிற்கு அத வாசிக்கிட்டு இருக்கிறதுல கிரேட் அவங்க எல்லாமே. சோ பிரபுபாதர் வந்து அவருக்கு தெரியும் இந்த இசை மூலமாக பிரசாதம் மூலமாகவும் அனைவரையும் சென்று அடைய முடியும், அதே போல இசை மூலமாகவும் அனைவரும் சென்று அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய விஷயம் அவருக்கு. இவங்க எல்லாமே கேட்ட உடனே சொல்றாரு, எனக்கு இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஊர் நடுவுல நான் பாடணும். இப்ப நான் இந்த சின்ன கோயிலுக்குள்ளதான் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். இதை பொதுமக்கள் அனைவரும் கேட்க வேண்டும், நான் பாட வேண்டும். அப்படிங்கும்போது அப்போ அவங்க ஏற்பாடு செய்யணும். இவ்வளவுதானா நம்ம பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக பிரபுபாதர் டாம்கின்ஸ் ஸ்கொயர் பார்க், நியூயார்க் யாராவது போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த பார்க் வந்து இன்னைக்கும் வந்து பிரபலமாக இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் மூலமாக அனைவரையும் கவர்ந்தெழுத்த ஒரு இடம் அப்படின்னு ஒரு பெரிய பேனர் ஒன்று ஒட்டி, இது வந்து அப்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு மேகசின், எப்படி நம்ம ஊர்ல பெரிய பெரிய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாமே இருக்கும், அந்த மாதிரி கிட்டத்தட்ட 2 கோடி பேர் படிக்கக்கூடிய ஒரு மேகசின்ல இந்த விஷயம் அப்பொழுது பிரச்சுரிக்கப்பட்டது, பப்ளிகேஷன் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு கிழக்கு, அதாவது ஈஸ்டர்ன் கல்ச்சர் நம்ம சொல்லுவோம், நம்ம எப்படி வெஸ்டர்ன் கல்ச்சர் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஈஸ்டர்ன் கல்ச்சர், அந்த ஈஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து வந்த ஒரு சாதுவின் மூலமாக போட்டோஸ் எல்லாமே போட்டு கிழக்கு கிராமம், ஈஸ்டர்ன் வில்லேஜ், அந்த சாதுவினுடைய மகிமை, ஹரே கிருஷ்ண இயக்கம் இந்த இடத்துல பிறந்திருக்கு அப்படிங்கிற ஒரு போர்டு இன்னைக்கும் இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அங்க போய் பிரபுபாதர் அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் பாடியதன் மூலமாக அங்க போயிட்டு அத்தனை பேரையும் கவர்ந்து இழுக்கிறார். எல்லாரையுமே கவர்ந்து இழுத்து அந்த அளவுக்கு சிறப்பாக அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைச்சு, அதுக்கப்புறமா தெர் இஸ் நோ ஸ்டாப்பிங். அதுக்கப்புறமா பிரபுபாதர் அந்த அளவுக்கு அப்படியே புகழடைய ஆரம்பிக்கிறார். பெரிய பெரிய கோயில்கள்லாம் கட்டக்கூடிய அளவிற்கு திட்டங்கள், பெரிய பெரிய அதாவது நிறைய டிவோட்டிஸ் எல்லாம் பிரபுபாதரை நோக்கி வர ஆரம்பிக்கிறார்கள். இந்த லீலாமிரத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள், நீங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. நம்ம இதை வந்து வேற மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறோம். பிரபுபாதருடைய மூட் அண்ட் மிஷன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கணும். அவருடைய மனநிலை எப்படி இருந்தது, அவருடைய இலக்கு என்னவாக இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பிரபுபாதர் எழுதக்கூடிய ஒவ்வொரு புத்தகங்களிலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இந்த அளவுக்கு அவர் ரொம்ப பிரபலம் அடைந்து அவருக்குன்னு நிறைய சீடர்கள் சேர ஆரம்பித்து நிறைய புத்தகங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 108 கோயில்களை அவர் நிர்மாணிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி ஒவ்வொரு நாடுகளுக்கு சென்று எல்லாமே பண்ணி முடிச்ச உடனே பிரபுபாதர் வந்து 108 கோயில்கள் பல்வேறு நாடுகளில் அந்த கோயில்கள் எல்லாம் கட்டி முடிச்ச உடனே அவர்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து அவரை இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இன்டர்வியூ பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு நிருபர் கேட்கிறார், நீங்க வந்து 108 கோயில்கள் கட்டியிருக்கீங்களே, இந்த 108 கோயில்கள் கட்டினதற்கு காரணம் உங்களுடைய பிரீச்சிங்கா, உங்களுடைய போதனையா, கிருஷ்ண போதனை தான் இதற்கு பெரிய காரணமா, அந்த கிருஷ்ண போதனையை நீங்க ரொம்ப சிறப்பாக செஞ்சீங்க அப்படின்னு நீங்க நம்புறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒருத்தன் கேட்கிறான். கேட்டவுடனே நம்மளா இருந்தா என்ன பதில் சொல்லுவோம்? ஆமா, நான் தான் பண்ணேன், நான் தூங்குறதே கிடையாது, நைட்டு நான் 1/2 hour தான் தூங்குவேன், 1 மணி நேரம் தான் தூங்குவேன், நான் ஃபுல்லா இவங்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருந்தேன், நானே தான் பண்ணேன், எனக்கு எந்த சப்போர்ட்டும் கிடையாது, யாருமே கிடையாது அப்படின்னு நம்மளை நாமளே குளோரிஃபை பண்ணிப்போம். ஆனா பிரபுபாதர் அப்படி சொல்லவே இல்லை. ஐ ஹவ் டன் நத்திங் அப்படிங்கிறாரு. என்னுடைய ஆன்மீக குருவினுடைய பங்களிப்புக்கு முன்னால் என்னுடைய பங்களிப்பு 0. நான் இந்த 108 ஆலயங்களை கட்டுவதற்கு 20 வருடங்கள் பிடித்தன. அவர் 20 வருஷம்னு சொல்றது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் 8 வருஷம் ராதா தாமோதர் டெம்பிள் பிருந்தாவன்ல வந்து அதை கட்டுறதுக்கு பிரபுபாதர் அப்ப இந்தியால இருந்து கொண்டு அவர் அவ்வளவு முயற்சிகள் செய்து கொண்டிருந்தார். அதன் பிறகு
அவர் மரணம் அடையும் வரை 77ல மரணம் அடைகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு 12 வருஷம் போட்டீங்கன்னா 1965-66ல ஆரம்பிக்கிறார் ஆக்சுவலா. சோ இந்த 12 வருஷம் பிளஸ் இந்த 8 வருஷம் 20 வருஷம். நான் 20 வருஷத்தில் 108 கோயில்களை கட்டினேன். அதுவும் வெளிநாடுகளில் கட்டினேன். இந்தியால நான் வந்து 3 கோயில் தான் கட்டினேன். மற்ற கோயில் எல்லாமே ஃபாரின் கண்ட்ரிஸ்ல தான் நான் கட்டியிருக்கேன். ஆனால் என்னுடைய குருநாதர் என்னை விட மிக சிறந்தவர். அவர் கிட்டத்தட்ட 9 வருஷத்திலேயே 64 கௌடிய மடங்களை இந்தியாவில் நிறுவினார். நான் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஃபெயில்யூர். ஐ எம் a zero. மை சக்சஸ் ரேட் இன் இந்தியா இஸ் 0. ஆனால் என்னுடைய ஆன்மீக குரு இந்திய நாட்டிலேயே 64 ஆலயங்கள் கௌடிய மடங்களை நிறுவினார். அதுவும் 8ல இருந்து 9 வருஷத்துக்குள்ள கட்டினார். எனக்கு இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு ஏராளமான சீடர்கள் இருக்கின்றார்கள். அப்பவே கிட்டத்தட்ட பிரபுபாத கிட்ட வந்து ஒரு 5000 பேர் வரைக்கும் இனிஷியேஷன் எடுத்தாச்சு அந்த 11 வருஷத்துல. ஆனால் என்னுடைய ஆன்மீக குருவிற்கு அந்த சீடர்கள் கிடையாது. அனைத்துமே அவரே தனிமையில் எல்லா எஃபர்ட்ஸ் அவர் பண்ண எல்லா எஃபர்ட்ஸுமே he made it independently. அவர் தனியாக பண்ணியிருக்கிறார். அது போல அவர் 1921ல இருந்து 31 வரைக்கும் பண்ணியிருக்கார். பிரபுபாதர் அதுக்கப்புறம் ஒரு 45 வருஷத்துக்கு அப்புறமா தான் பிரபுபாதர் எல்லாமே பண்றார். அவர் சொல்றாரு, என்னுடைய ஆன்மீக ஆச்சாரியார் இருக்கும் பொழுது இந்த அளவுக்கு வசதிகள் கிடையாது. நான் வந்து இப்ப டக்கு டக்குன்னு ஃபிளைட்ல டிராவல் பண்றேன், கார்ல டிராவல் பண்றேன், பல இடங்களுக்கு என்னால் வேகமாக செல்ல முடிகிறது. ஆனால் என்னுடைய ஆன்மீக குரு இருந்த காலத்தில் இந்த அளவிற்கு தொழில்நுட்பம் வளரவில்லை, கம்யூனிகேஷன் கிடையாது, யாரோடையும் அவரால் அவ்வளவு சீக்கிரமா பேசவும் முடியாது. எல்லா இடத்துக்கும் அவர் வந்து நடைப்பயணமாக செல்ல வேண்டும், இல்லை என்றால் வேறு சாதாரண பயணமாகத்தான் செல்ல வேண்டும். நான் இவ்வளவு வசதியில் நான் செய்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய குருவோ இந்த மாதிரி வசதிகள் இல்லாமலேயே அவர் மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார். அப்பனா அவருடைய பிரீச்சிங் எப்படிப்பட்ட பிரீச்சிங்காக இருக்க வேண்டும், அவருடைய போதனை எப்படிப்பட்ட போதனையாக இருக்க வேண்டும். சோ அதனால அதை கம்பேர் பண்ணும்போது என்னுடைய போதனை ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அந்த அளவுக்கு ஹம்பிளாக, மிகவும் தாழ்மையாக, அவருடைய சாதனை எதுவுமே இல்லை அப்படின்னு. இதே பதம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பகவத்கீதையில ப்ரிஃபேஸ்ல எழுதுறாரு. முன்னுரையில் அவர் எழுதும்போது, இந்த சாதனைக்கு ஏதேனும் எனக்கு ஒரு பெருமை கிடைக்க வேண்டும் என்றால் இந்த பெருமைகள் எல்லாம் என்னுடைய ஆன்மீக குருவை சென்று அடையும் அப்படிங்கிறார். அதே மாதிரி இன்னொரு இடத்துல, இது வந்து சும்மா மேம்போக்கா பேசுறதெல்லாம் கிடையாது, இன்னொரு இடத்துல ஆஃப்டர் 2 இயர்ஸ் வேறு ஒரு நிருபர் இதே மாதிரி கேள்வியை கேட்கும் பொழுது, இந்த இயக்கம் இந்த அளவிற்கு வளர்ந்ததற்கு காரணம் என்னுடைய சீடர்கள் தான். நான் வந்து அவங்க கிட்ட சொன்னேன், இதெல்லாம் பண்ணுங்க, இப்படி எல்லாம் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன், அவ்வளவுதானே தவிர முழுக்க முழுக்க எல்லாத்தையுமே புரிந்து கொண்டு செய்தவர்கள் அவர்கள்தான். காரணம் என்ன அப்படின்னா, பிரபுபாதருக்கு வந்து அந்த அளவிற்கு எம்பவர்மெண்ட்னு சொல்லுவாங்க, அதிகாரம் அளித்தல், சத்திய ஆவேச அவதாரம் நம்ம பேசுறோம் இல்லையா, அந்த மாதிரி பிரபுபாதரை வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க. சம்பிரதாய ஆச்சாரியர்கள் எல்லாமே பிரபுபாதர்கள் வந்து எப்படி கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரபுபாதர் யாருக்கு வேணாலும் தீட்சை வழங்குவார், அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ குவாலிபிகேஷனே தேவையில்லை, அவங்களுக்கு ஒரு தகுதியே இல்லை, பிரபுபாதர் என்ன கேட்டாலும் அவங்க வந்து பண்ணிடுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, பிரபுபாதருக்கு வந்து கிருஷ்ண பக்தி வளரணும், கிருஷ்ணரை பற்றி சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதுக்கு எவ்வளவு எளிமையான முறையில். ஸ்டார்டிங்ல எல்லாம் வந்து இனிஷியேஷன் செரிமனிக்கு வரும்போது அந்த கதெல்லாம் படிச்சா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த இனிஷியேஷன் எடுக்க வர்றவங்களுக்கு அந்த இனிஷியேஷன் அப்படின்னா என்ன, தீட்சைன்னா என்ன, அதுல என்ன ஒரு உறவு ஏற்பட போகுது, ஆன்மீக ஆச்சாரியாருக்கும் சீடனுக்கும் என்ன மாதிரி ஒரு உறவு ஏற்பட போகுது அப்படிங்கிற பல விஷயங்கள் அவங்களுக்கு தெரியாதான். அந்த யாகம் எதற்காக செய்யறாங்க அப்படின்னு தெரியாதான், அந்த மந்திரத்தினுடைய மகிமை என்னன்னு தெரியாதான். அந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தெரியாம அதுக்கப்புறமா அவங்க கத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்தான் எந்த அளவுக்கு சீரியஸா அவங்க எடுத்துக்கிட்டாங்க பிரபுபாதருடைய வார்த்தைகளை அப்படின்னு பார்க்கணும். இந்த அதிகாரம் அளித்தல் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு முறை பிரபுபாதர் இனிஷியேஷனை பத்தி எல்லாம் அப்படியே பேசிட்டு அப்படியே அவர் வந்து he used to go for morning walk, தெரியும்ல நம்ம எல்லாருக்குமே, காலையில போயிட்டே இருக்கும்போது ஒரு லெக்சர் ஒண்ணு கொடுக்குறாரு. அவர் லெக்சர் ஒண்ணு கொடுக்கும்போது அதுல கொஸ்டின் ஆன்சர் மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாங்க, பதில் எல்லாம் சொல்லிட்டே வருவார். அப்படி இருக்கும்போது அந்த கூட்டத்துல இருந்து ஒரு குரல் ஒண்ணு கேட்டுதான், எனக்கு நீங்க தீட்சை கொடுப்பீங்களா அப்படின்னு, கேன் ஐ ஆல்சோ கெட் இனிஷியேட்டட் அப்படின்னு, எனக்கும் தீட்சை நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு. யார் பேசினா அப்படின்னு யாருக்குமே தெரியல, எல்லாம் கூட்டமா வந்துகிட்டே இருக்காங்க. அப்ப கேட்கும்போது பிரபுபாதர் கொஞ்சம் கூட தயங்கவே இல்லையா, யார் இந்த கேள்வியை கேட்டது, என் முன்னாடி வா அப்படின்லாம் பேசவே இல்லையா. அவர் நடந்து போட்டே இருக்கும்போது,
ஐ வில் ஆஸ்க் யூ 2 questions. உங்ககிட்ட நான் 2 கேள்வி கேட்பேன். இந்த 2 கேள்விக்கு நீ பதில் சொல்ல முடியுமா பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 கேள்வி கேட்கும்போது கிருஷ்ணர் யார் அப்படின்னு கேட்கிறாராம். அந்த கூட்டத்துல இருந்து பதில் வருதான், கிருஷ்ணர் தான் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அடுத்த கேள்வி பிரபுபாதர் கேட்கிறார், அப்படின்னா நீ யார் அப்படின்னு கேட்கிறாராம். கேட்ட உடனே அந்த கூட்டத்துல இருந்து பதில் வருது, நான் அவருடைய தொண்டன் அப்படிங்கிறாராம். பிரபுபாதர் சொன்னாராம், நாளைக்கு வா உனக்கு இனிஷியேஷன் அப்படின்னு. யூ கம் டுமாரோ, ஐ எம் கிவிங் யூ இனிஷியேஷன் டுமாரோ. சோ இந்த 2 கேள்வி கேட்ட பிரபுபாதர் இந்த 2க்கும் அவங்க பதில் அளித்தாங்க அப்படின்ன உடனே அவர்களுக்கு அந்த அதிகாரம் அளிக்கப்படுகிறது, இனிஷியேஷன். சோ இந்த மாதிரி அந்த ஆச்சாரியர் அப்படிங்கும் போது கரேஜியஸ் ஆச்சாரியர் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த தைரியமாக சமுதாயத்தை எதிர்த்து கொண்டு எவ்வளவு பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு. அவர் ஆரம்ப காலத்துல அவரு இனிஷியேஷன் பண்ண டிவோட்டிஸ்க்கெல்லாம் அவரு ரொம்ப சின்ன வயசு டிவோட்டிஸ் எல்லாம் ஹி அட்ராக்டட். காரணம் அந்த மாதிரி அவங்க மேல ஒரு கருணை, ஒரு அன்பு செலுத்தாம சமுதாயமே அவர்களை புறக்கணித்த போது அந்த அளவுக்கு ஒரு ஈடுபாடு, பிரபுபாதர்கிட்ட ஈடுபாடு ஏற்பட்டு, அப்படி ஆரம்பத்துல வந்த பக்தர்கள் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அதுக்கப்புறமா தான் நாங்க கத்துக்கிட்டோம் அப்படின்னு. இதுல ரொம்ப நகைச்சுவையாக ஒரு சில விஷயங்கள்லாம். ஒரு முறை ஒரு இந்தியர் ஒரு ஆலயத்திற்கு சென்றிருக்கிறார். அந்த ஆலயத்துக்கு சென்றிருக்கும் போது அந்த ஆலயத்துல துளசி செடியே இல்லையா. அப்ப அவர் சொன்னாரா, நீங்க துளசி செடியை வச்சு வணங்கணும், பகவான் கிருஷ்ணருக்கு துளசி ரொம்ப பிடிக்கும், நீங்க அந்த துளசி செடியை வைங்க இந்த கோயில்ல. நான் துளசியை கோயில்னா நம்ம பெரிய கோயில் அந்த மாதிரிலாம் கிடையாது, சின்ன சின்ன சென்டர்ஸ் தான் அவங்க ஆரம்பிச்சாங்க ஸ்டார்டிங்ல. சின்ன சின்ன சென்டர்ஸ் வச்சுட்டு அவங்க எல்லாம் அங்க பண்ணிட்டு இருக்கும்போது, துளசி கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணிருக்காரு, துளசியை வச்சுட்டு தினம் தண்ணி ஊத்தி நல்லா பராமரிக்கணும், உங்களுடைய பக்தி ரொம்ப சிறப்பா இருக்கு அப்படின்னா அந்த துளசி வேகமாக வளரும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அவர் உடனே வச்சுட்டு துளசிக்கு தினம் தண்ணி ஊத்தி அந்த துளசியை சுத்தி 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 எல்லாரும் ஹரே கிருஷ்ண மந்திரம் காலையில சொல்லிட்டு துளசி ரொம்ப பிரமாதமா வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு 3 months பொறுத்து துளசி செடியை அந்த கோயில வையுங்க அப்படின்னு சொன்ன அந்த ஆசாமி திரும்பவும் அந்த கோயிலுக்கு வராரு. கோயிலுக்கு பாக்குறாரு, எல்லாரும் காலங்காத்தால அந்த துளசி செடியை சுத்தி சுத்தி எல்லாருமே அந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லிட்டு வரும்போது அவருக்கு பெரிய ஆச்சரியம். ஏன் இந்த செடியை எல்லாரும் சுத்தி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் கேக்குறாங்க, எதுக்குப்பா இந்த செடியை எல்லாரும் சுத்திட்டு வரீங்க, இந்த செடியை சுத்தி சுத்தி ஏன்பா ஹரே கிருஷ்ண மந்திரத்தை நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இல்ல துளசி செடியை சுத்தி வந்தா எங்களுடைய பக்தி நல்லா வளரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சியாக அந்த துளசி நல்லா வளரும்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, நாங்க வச்சிருக்கோம், நாங்க துளசி எப்படி வளர்ந்துருக்கு பாத்தீங்களா அப்படின்னு அவர் சொன்னாராம். இது துளசி கிடையாதுப்பா, இது மூங்கில் செடி. மூங்கில் செடி ரொம்ப உயரமா வளரும், வேகமாக வளரும். அந்த மூங்கில் செடி எது துளசி செடி எதுன்னு தெரியாத அளவிற்கு உள்ளவர்களை கூட பிரபுபாதர் இனிஷியேட்டட் டிவோட்டிஸியா பண்ணி அந்த முழு நம்பிக்கை கிருஷ்ண பக்தி, அந்த கிருஷ்ணருக்காக செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் பிரபுபாதர் அந்த அளவிற்கு அவர்களை தயார்படுத்தி. அதே மாதிரி இன்னொரு சுவையான விஷயம் என்ன அப்படின்னா, ஆரத்தி பண்றதுக்கு, மங்களாரத்தி பண்றதுக்கு, பகவானுக்கு ஆரத்தி பண்றதுக்கு அப்படின்னோடனே பூஜாரிஸ் எல்லாம் இருக்காங்க. திடீர்னு அந்த பூஜாரிஸுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லை, இல்லை ஏதாச்சும் ஒரு பிரேக்கு, வேற எங்கேயாவது போறாங்க, வேற ஒரு சேவகத்துக்காக போறாங்க அப்படின்னு அவங்க போகும்பொழுது என்ன ஆகும், வேற ஒருத்தர்கிட்ட அசைன் பண்ணுவாங்க ஜாப. அப்படி இருக்கும்போது ஒரு டிவோட்டியை கூப்பிட்டு, நீ நாளையில இருந்து இந்த பூஜாரி சேவை நீ எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது அவர் டக்குன்னு பயத்துல கேட்கிறாராம், நான் என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கும்போது, ஒண்ணும் இல்லப்பா, இந்த மாதிரி பண்ணுப்பா, காலையில ஊதுவத்தி எடுத்துக்கோ, ஊதுவத்தி எடுத்துட்டு பகவானுக்கு காலில் 4 வாட்டி காட்டு, வயிற்றுப்பயில 3 வாட்டி காட்டு, முகத்துல காட்டக்கூடாது, உடலை சுத்தி 7 வாட்டி காட்டு, அதுக்கப்புறமா புஷ்பத்தை காட்டு, அதுக்கப்புறமா அந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி கொடுத்துட்டு ஒவ்வொன்றும் இவ்வளவு நிமிஷம் பண்ணணும் அப்படிங்கும்போது அவர் ஒரு கணக்கு ஒண்ணு போட்டுக்கிறாரு. சரி, நம்ம ஒரு 2 மணி நேரம் பண்ணணும் போல் இருக்கு இந்த மங்களாரத்தி அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி அவர் நெக்ஸ்ட் டே கூட்டம்லாம் கிடையாது, 2-3 டிவோட்டிஸ் வருவாங்க, அவ்வளவுதான். அவர் பாட்டுக்கு அந்த பூஜை, பகவானுக்கு அந்த சேவகம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். பார்த்தா 2 மணி நேரமா அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை நான் எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த முழுமையான விஷயங்களை பற்றி கூட தெரியாத ஒருவனுக்கு சேவகம் செய்ய வேண்டும், ஒரு வைஷ்ணவருக்கு அவர் கொடுத்த உத்தரவிற்கு நம்ம சேவகம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நாங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. பிரபுபாதர் அந்த லைன்ல தான் டிவோட்டிஸ் எல்லாருமே டெவலப் பண்ணிட்டே வர்றாரு. யூ நீட் டு ஒர்க், யூ நீட் டு சர்வ்.
பகவானுக்கு நீங்க சேவகம் செய்ய வேண்டும். இன்னைக்கு இந்த இஸ்கான் இயக்கம் இவ்வளவு பிரமாதமாக வளர்ந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ரொம்ப பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த சேவக மனப்பான்மை பக்தர்களிடம் பிரபுபாதர் வளர்த்து விட்டது. நான் பெரிய ஆளு, நான் சின்ன ஆளு அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அந்த அளவிற்கு அந்த சேவகத்தினுடைய முக்கியத்துவம். இன்னொரு நகைச்சுவையான ஒரு சம்பவம், இனிஷியேஷன் செரிமனி, தீட்சை பெறும்போது பிரபுபாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பெயருக்கான விளக்கத்தை கூறுவது வழக்கம். அதை ஒரு டிவோட்டி பார்த்துக்கிட்டே இருக்கார், பிரபுபாதருடைய பர்சனல் செக்ரட்டரி. அந்த பர்சனல் செக்ரட்டரி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, அவர் பார்த்துட்டே பிரபுபாதர் என்னுடைய பெயர் என்ன பிரபுபாதர், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கிறார். உடனே பிரபுபாதர் சொல்றதான், ரீட் பாகவதம், ஸ்ரீமத் பாகவத நீ படி அப்படிங்கிறாராம். ஸோ அந்த டிவோட்டி ஓகே இந்த மாதிரி பாகவதம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கான என்னுடைய பெயருக்கு என்ன விளக்கம், அது என்ன மீனிங் கொடுத்துருக்காரு பிரபுபாதர் எனக்கு தெரிஞ்சுக்க ஆசை அப்படின்னு அது மாத்திரம் தொடர்ந்து அந்த ஆசை அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கு. வேறு ஒரு சந்தர்ப்பம் புரிகிறது. பிரபுபாதர் எக்ஸ்டென்சிவ்லி வாஸ் டிராவலிங், கிட்டத்தட்ட 14 முறை உலகை சுற்றி வந்தவர், 108 நாடுகளுக்கு சென்றிருக்கிறார். அந்த ஒவ்வொரு நாட்டிலையுமே அந்த கோவிலை அமைச்சார். எப்போ? இந்த லாஸ்ட் 12 இயர்ஸ்ல. அப்படின்னா பாத்தீங்கன்னா 108 கோயில்களுக்கு போயிருக்காரு 12 வருஷம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் எவ்ரி மந்த் ஹி யூஸ் டு டிராவல் டு சம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், டிஃப்ரெண்ட் பிளேசஸ். வெவ்வேறு நாடுகளுக்கோ இல்லைன்னா வெவ்வேறு தேசங்களுக்கோ அவர் பிரயாணம் செய்து கொண்டிருப்பது வழக்கம். இந்த செக்ரட்டரி அப்படிங்கிறவர் இஸ் ஒன்லி ஃபார் யுஎஸ்ஏ ரீஜன். அந்த ரீஜனுக்கு வரும்போது தான். காரணம், எல்லா இடத்துலயும் அப்பெல்லாம் வசதிகள் கம்மி, பொருளாதார வசதிகள் கம்மி. அதனால அவருக்கு டிக்கெட் போட்டு அந்த மாதிரி போறதுங்கிறது கஷ்டம். பிரபுபாதர் நிறைய நேரங்களில் தனியாகத்தான் பயணித்திருக்கிறார் ஆரம்ப காலத்துல. அதற்கப்புறமா ரொம்ப பெரிய நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்ச உடனே, இஸ்கானுக்கு நிறைய சேவகர்கள் கிடைச்ச உடனே, நிறைய டொனேஷன் கிடைச்ச உடனே பிரபுபாதருக்குன்னு அசிஸ்ட் பண்றதுக்கு நிறைய பேர் கூட போக ஆரம்பிச்சாங்க. இந்த பக்தரானவர் மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பிரபுபாதர் மார்னிங் வாக்ல கேட்கிறார், பிரபுபாதர் வாட் இஸ் தட் அப்படின்னு. என்னுடைய பெயருக்கு நீங்க அர்த்தம் சொல்லவே இல்லையே, என்ன சொல்லுங்க அப்படின்னு. பிரபுபாதர் திரும்பவும் சொல்றாரு, ஸ்ரீமத் பாகவத்தை படி, உனக்கு புரியும் அப்படிங்கிறாரு. அவருக்கு ஒண்ணுமே புரியல, அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அடுத்தது ஒரு 2 months பொறுத்து ஒரு இனிஷியேஷன் செரிமனி ஒன்று நடக்குது. நடந்த உடனே பிரபுபாதர் ஒரு மாதாஜிக்கு ஒரு பெயரை கொடுத்து விட்டு, அந்த மாதாஜிக்கு அந்த பெயரின் ஒரு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயரை விளக்குகிறார். இவர் இந்த டிவோட்டி கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. பிரபுபாதர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது ஃபுல்லா அவர் காதுல விழல. ஆனா அவருக்கு புரிஞ்சிடுச்சு, பிரபுபாதர் இந்த பெயருக்கான விளக்கத்தை தருகிறார் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. சோ பிரபுபாதர் நல்ல மூடுல இருக்காரு, அதனால என்னுடைய பெயரும் என்ன அப்படிங்கறத நான் போய் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே, பிரபுபாதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நீங்க அந்த மாதாஜியுடைய பெயருக்கான விளக்கத்தை கூறியிருக்கிறீர்கள், என்னுடைய பெயருக்கு என்ன விளக்கம் அப்படிங்கறத நீங்க எனக்கு தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு. பிரபுபாதருக்கு குறும்பு ரொம்ப அதிகம். அந்த குறும்பு அதிகம் அப்படிங்கிற ஒரு தோரணையில பிரபுபாதர் என்ன பண்ணியிருக்காரு, அப்படியா அந்த மாதாஜிக்கு நான் பேரு விளக்கம் கொடுத்தேனா, இந்த ஊர் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. இந்த ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, இந்த இனிஷியேஷன் எங்க நடந்துகிட்டு இருக்கு, இந்த ஊருடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அது என்ன அப்படின்னா, கலிபோர்னியா மாநிலத்தில் லகுனா பீச் அப்படிங்கிற ஒரு இடத்துல நடந்த ஒரு இனிஷியேஷன் செரிமனி. சோ அந்த பக்தர் சொல்றாரு லகுனா அப்படிங்கிறாரு. லகுனால கடைசி பாகம் என்ன அப்படிங்கிறாரு, குணா அப்படின்னு. இந்த மாதாஜியுடைய பெயர் என்ன அப்படிங்கிறாரு. அந்த மாதாஜிக்கு பெயர் என்ன கொடுத்திருந்தார் பிரபுபாதர் அப்படின்னா, குண மஞ்சரி தேவி தாசி அப்படின்னு கொடுத்திருந்தார். உடனே பிரபுபாதர் உண்மையான அர்த்தத்தை சொல்லாம அந்த இடத்துல அவருடைய அந்த கிண்டல் நகைச்சுவை உணர்வு ரொம்ப அதிகம் பிரபுபாதருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பேரு குணா, லகுனா அப்படிங்கிற இந்த பீச் பேர் லகுனால இருக்கிற குணாவை எடுத்து இந்த மாதாஜிக்கு அவங்க ஊர் பேர் தான் நான் கொடுத்துருக்கேன், குணமஞ்சரி தேவிதாசி. நான் வேற ஒன்றும் ஸ்பெஷலா எல்லாம் கொடுக்கவே இல்லை. அந்த டிவோட்டிக்கு ஓரளவுக்கு சந்தோஷம், ஏதோ ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்பனா என்னுடைய பெயர் என்ன பிரபுபாதர், எதற்காக எனக்கு இந்த பேரை வச்சிங்க அப்படின்னு கேட்ட உடனே பிரபுபாதர் அவர் பார்த்து கேட்கிறாரு, உன்னுடைய கார்மிக் நேம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, என்னுடைய கார்மிக் நேம் ஹான்ஸ் கேரி. அவருடைய பேர் ஹான்ஸ் கேரி. பிரபுபாதர் கேட்டாரு, இதனுடைய சமஸ்கிருத அர்த்தம் என்ன தெரியுமா உனக்கு? ஹான்ஸ், ஹென் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹான்ஸ் கோழி சொல்லுவோம் இல்லையா, ஹம்சா, அதுக்கு சமஸ்கிருத வார்த்தை ஹம்சா. கேரி அப்படிங்கிறது கேரியிங், எடுத்துட்டு போறவங்க, தூதுவர்கள் இல்லையா, ஒன் ஹூ கேரிஸ். சோ ஹம்ச தூதா, யூ ஆர் கேரியிங்
உன்னுடைய பெயரை நான் அப்படியே சமஸ்கிருதத்துல மாத்தி கொடுத்துருக்கேன். சோ யூ ஆர் நோன் as ஹம்ஸ் தூத் அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் கேட்கிறாரு, நீ இவ்வளவு கேள்வி கேட்ட, நான் வந்து உன்னை கிட்டத்தட்ட 1 வருஷமா நான் சொல்றேன், பாகவதம் படி பாகவதம் படி, உனக்கு இந்த பேரினுடைய அர்த்தம் புரியும் அப்படிங்கிற. ஆனா உன்னுடைய பேர்ல பின்னாடி ஒரு பாகம் இருக்கே, அந்த பாகத்துக்கு என்ன பேர் அப்படின்னா தாஸ் அப்படிங்கிறது. அந்த தாசன் அப்படின்னா என்ன தெரியுமா உனக்கு? அந்த தாசன் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு டிவோஷனல் சர்வீஸ், டிவோட்டிஸ் எப்படி வந்து டு சர்வ் அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய லெக்சரை வந்து அவர் கொடுக்குறாரு ஹம்சதூதாக்கு. ஹம்சதூதாவுடைய பயோகிராஃபில எழுதும்போது, ஹம்சதூதா வந்து பர்சனல் செக்ரட்டரி ஆஃப் ஸ்ரீல பிரபுபாதர், ரொம்ப பிரபலமானவர். அதுக்கு பிறகு ஒரு சில சர்ச்சைகளெல்லாம் அவருடைய பெயர்லாம் வந்தது, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அந்த ஹம்சதூதர் அவர் எழுதும்போது பிரபுபாதர் வந்து எந்த அளவுக்கு அதை விளக்கம் கொடுத்தார். ஒரு தாசனாக, ஒரு உண்மையான ஒரு பக்தியில் அந்த தாசன் அப்படிங்கிறது எப்படி அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை அவர்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் பிரபுபாதர் தன்னுடைய மனசுல எப்பவுமே வச்சுக்கிட்டே இருப்பார். அந்த தாசன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகவும் ஒரு இனிமையான ஒரு விஷயம். மாலத்தி மாதாஜி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த மாலத்தி மாதாஜி பிரபுபாதருக்கு வந்து ரொம்பவும் பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கச்சோரி. கச்சோரி நம்ம வந்து எல்லா இஸ்கான் இந்த பிரபுபாதருடைய பிறந்த தினத்துல வந்து கச்சோரி பண்ணி கொடுப்பாங்க. அந்த கச்சோரி வந்து பிரபுபாதர் ஏதோ டூர் போறாரு, ஃபாரின் டூர் எல்லாம் போக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதாஜி என்ன பண்றாங்கன்னா, கச்சோரி பிரபுபாதருக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கச்சோரி நிறைய பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது பிரபுபாதர் என்ன பண்றாரு, அந்த கிச்சனுக்குள்ளேயே நேரம் நடந்து வர்றாரு. நடந்து வந்தோடனே வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பிரபுபாத் நீங்க நாளைக்கு டிராவல் பண்றீங்க இல்லையா, சோ நீங்க வழியில சாப்பிட்றதுக்காக உங்களுக்கு நான் இந்த கச்சோரி நான் கொடுக்குறேன் அப்படின்னு பண்ணி வைக்கிறான்னு. உடனே பிரபுபாதர் என்ன பண்றாரு, ஒன்னு எடுத்து டக்குன்னு வாயில போட்ட உடனே, பிரபுபாத் திஸ் இஸ் ஃபார் டுமாரோ, நீங்க நாளைக்கு போறதுக்காக. அதாவது அவர் எங்க எல்லாத்தையும் சாப்பிட போறாரோ அப்படிங்கிற ஒரு பயம் அந்த மாதாஜிக்கு. சோ வாட், அதனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரபுபாதர் என்ன பண்றாருன்னா, ஒரு 6-7 கச்சோரியை வந்து அந்த நேரத்திலேயே சாப்பிட்டு முடிச்சிடுறாரு எல்லாத்தையுமே. இவர் இந்த மாதிரி ஒன்னொன்னா சாப்பிட 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 அந்த மாதாஜிக்கு வந்து ரொம்பவும் ஒரு சந்தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. எப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் அப்படின்னா, நான் ரொம்ப நல்லா சமைக்கிறேன் போல இருக்கு, சோ ரொம்ப சுவையா இருக்கு போல இருக்கு இந்த கச்சோரி, அதனால இவர் நிறைய சாப்பிடுறாரு பிரபுபாதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் ஒரு கர்வம் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த மாதாஜிக்கு. பிரபுபாதரே வந்து இவ்வளவு சாப்பிடுறாரு, நான் செய்ய செய்ய சாப்பிடுறாரு அப்படின்னு உடனே, பிரபுபாத் whom do you think who is the best cook for you, உங்களுக்கு தெரிஞ்ச மிக சிறந்த சமையல் செய்பவர் யார், எங்க அவருடைய பேரை பிரபுபாதர் சொல்லுவாரோ அப்படிங்கிற ஒரு ஆசையில பிரபுபாதர்களை பார்த்து கேட்கிறாங்க. நீங்க பார்த்ததுலயே நல்லா சமைக்கக்கூடிய ஒரு குக் யாரு அப்படின்னு பிரபுபாதர் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கவே இல்லையாம். உடனே சொன்னார், ஐ எம் த பெஸ்ட் குக் அப்படின்னாராம். நான் தான் மிகச்சிறந்த நிபுணன் சமையல் செய்வதில் அப்படின்னு. அந்த மாதாஜிக்கு மூஞ்சி அப்படியே சின்னதா போயிடுச்சு. அந்த மாதாஜி தன்னுடைய மெமரிஸ்ல எழுதுறாங்க, நான் கேட்டது என்னுடைய அகந்தையில் கேட்டேன், அந்த கர்வத்தில் கேட்டேன், பஃப்ட் அப் டிவோட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அகந்தையில் நான் கேட்ட கேள்விக்கு தன்னுடைய பதிலாலேயே பிரபுபாதர் வந்து என்னை திருத்தினார். அந்த அகந்தை எனக்கு அன்றோடு ஒழிந்தது. நான் எவ்வளவு செஞ்சாலும் நான் யாருக்காக செய்யறேன், என்னுடைய பக்தருக்காக, அதாவது பகவானுக்காகவோ அல்லது பகவானுக்கு தொண்டாற்றக்கூடிய பக்தனுக்காகவோ தான் நான் செய்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் கற்றுக்கொண்டேன். இந்த மாதிரி பிரபுபாதர் தன்னுடைய ஒவ்வொரு செயலின் மூலமாகவும் ஒவ்வொரு விஷயங்கள் தன்னுடைய பக்தர்களுக்கு போதித்து கொண்டுதான் இருக்கிறார். அதே போல அவருடைய கருணை, மிகச்சிறந்த ஒரு கருணைக்கு வந்து நிறைய உதாரணங்கள். எப்படி அந்த ஹிப்பிஸ் எல்லாமே கருணை மிகுந்தவராக மாற்றினார் அப்படிங்கிறது இல்லாம இன்னொரு ஒரு விஷயமும் நம்ம அதோட இன்னைக்கு கிளாஸை முடிச்சுக்கலாம். அந்த கருணைக்கு ஒரு உதாரணமாக பிரபுபாதர் ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, ட்ரக்ஸ் இஸ் வெரி வெரி காமன் இல்லையா, மேற்கத்திய நாடுகளில் போதை வஸ்துக்கள், போதை பொருட்கள்லாம் ரொம்ப காமன். அதனாலதான் வந்து பிரபுபாதர் கிட்ட அவ்வளவு ஹிப்பிஸ் ஸ்டார்டிங்ல வந்ததுக்கு காரணமே. அந்த போதை மாத்திரைகளை விற்பவர்கள், அந்த போதைப் பொருளை விற்பனை செய்யக்கூடிய ஒருவனை போலீஸ்காரங்க துரத்திட்டு வராங்க. அவன் வந்து இஸ் அ ட்ரக் டீலர், ட்ரக் பெட்லர், அந்த அதை வியாபாரம் செய்யக்கூடியவன் அப்படின்னு தெரிஞ்சு அவனை துரத்திட்டு வரும்போது அவன் என்ன பண்றான், ரோட்ல ஓடிட்டே போய் ஒரு இஸ்கான் கோயிலுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அவர் இஸ்கான் கோயில்ல நுழைஞ்சு கிடுகிடுன்னு அந்த கூட்டத்தோட கூட்டமா, பெரிய கூட்டம் எல்லாம் கிடையாது, அப்படியே கூந்து பண்ணு, இவங்க கோயிலுக்குள்ள எல்லாம் நுழையக்கூடாது அப்படின்னு போலீஸ்காரங்க தேடிட்டு வந்தவங்க கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் அமைதியாக அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. இவர் கோயிலுக்குள்ள போனவரு சரி
அந்த சென்டருடைய மேனேஜர் அவரு யாரோ புது டிவோட்டி வந்திருக்காரு போலுன்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே அப்படியே இருக்காரு, தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். அவர் வந்துட்டு உடனே திரும்பி எல்லாம் போல, எங்க வெளியே போனா எங்கேயாவது பிடிச்சிருவாங்களோ, போலீஸ்ல பிடிச்சிருவாங்களோ அப்படி பயத்துல அவர் என்ன பண்றாரு, அங்கேயே இருக்காரு. அவர் தன்னுடைய மெமரிஸ்ல அவர் எழுதுறாரு. அவர் அங்க ஒரு புதுசா ஒரு டிவோட்டி வந்திருக்காருன்னு நினைச்சிட்டு அவங்க என்ன பண்றாங்க, காலையில எழுந்து அவருக்கு எல்லா விதமான பக்தி தொண்டு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஃபோர்ஸ்பிளி சென்ட். காலையில 2 மணிக்கு அவர் எழுந்து பாராம். ஏன்னா எல்லாமே பிரம்மச்சாரி, அங்க இருக்கிறது ஒரே ஒரு டாய்லெட்டு, ஒரே ஒரு குளிக்கிற இடம், அவ்வளவுதான். பெருசாலாம் ரொம்ப கன்வீனியன்ட்லாம் கிடையாது. இவ்வளவு கஷ்டத்துல வந்து இந்த பக்தி எல்லாம் வளர்ந்துருக்கு. இந்த டிவோட்டிஸ் எல்லாம் ஆரம்ப காலத்துல, அதுவும் வெஸ்டர்ன் டிவோட்டிஸ், அந்த கிளைமேட் ஹாட் வாட்டர் கிடையாது. நாங்க எல்லாருமே வந்து பச்சை தண்ணியில தான் குளிப்போம். குளிச்சுட்டு கிடுகிடுன்னு வரணும். வந்த உடனே 4:30 மணிக்கு மங்களாரத்தி. மங்களாரத்தி முடிஞ்ச உடனே எனக்கு தெரியுதோ தெரியலையோ எல்லாரோட சேர்ந்து நானும் கையை தட்டிட்டு நின்றுட்டு இருப்பேன். அது முடிஞ்ச உடனே அந்த துளசி செடியை சுத்தி சுத்தி வர சொல்லுவாங்க, சுத்தி சுத்தி வருவோம். எங்கிட்டயும் ஒரு சாண்டிங் பேக் கொடுத்தாங்க, சாண்டிங் பண்ணுவேன். எனக்கு அதனுடைய அர்த்தம் தெரியுதோ இல்லையோ நானும் அந்த பேக்கை கையில வச்சுட்டு பண்ணிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே எனக்கு வந்து பிரசாதம் கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி தான் போயிட்டே இருந்தது. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு விஷயமுமே தெரியாம எங்க வெளியே வந்தா போலீஸ்ல மாட்டிப்போமோ அப்படின்ட்டு அவர் தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு வாட்டி அவர் என்ன பண்றாங்க, அவர் ரொம்ப பாதுகாப்பாக அந்த கோயிலுக்குள்ளேயே இருக்காரு, வெளியே போகவே மாட்டேங்கிறார். ஒரு வாட்டி புக் டிஸ்ட்ரிபியூஷனுக்காக போகணும், டெம்பிள் பிரசிடென்ட் வந்து அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நான் புக் டிஸ்ட்ரிபியூஷன் வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஒரு 2 மாசமோ 3 மாசமோ பொறுத்து அவர் வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவரை வெளியே அனுப்பும்போது அந்த நேரத்துல போலீஸ் அவரை பார்த்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்ச உடனே கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கோர்ட்ல கூட்டிட்டு போன உடனே அவர் சொல்றாரு, நீ 3 மாசம் எங்க இருந்த நீ அப்படின்னு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தேன் அப்படின்னு. அவங்களுக்கு ஒரு சந்தேகம், கோர்ட்டுக்காரங்களுக்கு எல்லாம், சரி இவங்க எல்லாருமே வந்து இவங்களை ஆதரிப்பவங்க போல் இருக்கு, ட்ரக் பெடலர்ஸ் எல்லாமே வந்து இந்த இஸ்கான்ல வந்து தே என்கரேஜ் போல் இருக்குன்னு நினைச்சிட்டு அந்த கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் எல்லாமே கேட்கிறார். கேட்ட உடனே நீ என்ன பண்ணுவ, என்ன பண்ணிட்டு இருந்த, உன் வாழ்க்கை 3 மாசமா நீ இந்த கோயிலுக்குள்ளேயே இருக்கேன்னு சொன்னிய, என்னெல்லாம் நீ பண்ண அப்படிங்கும்போது அப்ப அவர் சொல்ல ஆரம்பிச்சாராம், நான் காலையில 2:30 மணிக்கு என்னை எழுப்பி விட்டுருவாங்க, அவ்வளவு குளிர் இருக்கும், நான் போய் குளிர் தண்ணியில போய் குளிப்பேன், பச்சை தண்ணியில குளிக்கணும், குளிச்சுட்டு வெளியே வருவேன். நாங்க எல்லாம் கிட்டத்தட்ட அவ்வளவு பேர் இருந்தோம், 40-50 பேர் இருந்தோம், ஒரே டாய்லெட் தான், எல்லாரும் மாறி மாறி யூஸ் பண்ணிட்டு எல்லாமே குளிச்சுட்டு நாங்க வெளியே வந்துட்டு அந்த கோயில்ல 4:30 மணிக்கு பூஜை நடக்கும், அந்த பூஜையில நான் சேர்ந்துக்கணும், எல்லாரோட சேர்ந்து நானும் டான்ஸ் ஆடணும், ஒரு செடியை நாங்கெல்லாம் சுத்தி வருவோம், சாண்டிங் பண்ணுவோம் அப்படின்னு தொடர்ந்து அவர் சொல்லிட்டு. என்ன சாப்பாடு உனக்கு கொடுப்பாங்க அப்படின்னா கிச்சடி மாதிரி கொடுப்பாங்க, வித்தவுட் சால்ட், வித்தவுட் காரம், நோ ஸ்பைசி, நோ சால்ட்டி ஃபுட் ஐ யூஸ் டு ஈட். ஒரு சாதாரணமான ஒரு அமெரிக்கன் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கையில இருப்பான், அவனுடைய வாழ்க்கை எவ்வளவு சொகுசாக இருக்கும், அவனுடைய நித்தியமான செயல்கள் எல்லாமே, அருவருக்கத்தக்க செயல்கள் எல்லாமே செஞ்சுட்டு இருப்பான்ல, இவனுக்கு எல்லாமே ரொம்ப தூய்மையான செயல்கள். இவன் சொன்னது எல்லாமே பார்த்தோன்னா இந்த ஜட்ஜு சொன்னாராம், இதை விட மோசமான தண்டனை எங்களால் உனக்கு தர முடியாது, நான் உன்னை ஜெயில போட்டா கூட இந்த மாதிரி தண்டனை வந்து நான் உன்னால தர முடியாது எங்க ஜெயில் ஆளுங்களால, நீ ரொம்ப பெரிய தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய், அதனால யூ ஆர் ரிலீஸ்ட் ஃப்ரம் திஸ் கிரைம், நீ செஞ்ச இந்த தப்புல இருந்து நாங்கள் உனக்கு விடுதலை அளிக்கிறோம், போயிடு வெளியே அப்படிங்கிறாங்க. அவர் பின்னாடி எழுதுறாரு, கிருஷ்ணர் எனக்கு எவ்வளவு பெரிய ஆதாயத்தை பண்ணியிருக்காரு பாருங்க, நான் அவருக்கு செஞ்ச ஒரு 3 மாச சேவகம் தான், ஆனால் நான் வந்து சிறைச்சாலைக்கு சென்றிருந்தால் ட்ரக் பெடலிங்க்கு வந்து எனக்கு 12 வருஷமாச்சு சிறை தண்டனை கிடைச்சிருக்கும், ஆனால் அந்த பகவான் கிருஷ்ணருக்கு நான் செய்த சேவகம் இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு. அந்த நேரத்துல பிரபுபாதர் அந்த கோயிலுக்கு வரும்போது அந்த டிவோட்டியை எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பிரபுபாதர் கேட்கிறாராம், நீ யாருப்பா, என்னப்பா நீ பண்ணிக்கிட்டு இருந்த அப்படிங்கும்போது அவர் ரொம்ப குறுகி அப்படியே ஒரு மன வேதனையில சொல்றாராம், ஐ வாஸ் டீலிங் வித் ட்ரக்ஸ் அப்படின்னாராம். நான் போதை, அதாவது ஆங்கிலத்துல வந்து ட்ரக்ஸ் அப்படின்னா போதை பொருட்கள், வேற இந்தியால வந்து ட்ரக்ஸ்ன்னு சொன்னீங்கன்னா மெடிசன்ஸ். உடனே பிரபுபாதர் சொன்னலாம், ஐ வாஸ் ஆல்சோ டீலிங் வித் ட்ரக்ஸ் இன் இந்தியா அப்படின்னாராம், நானும் இந்தியாவில் இது போன்ற வேலையில் தான் நான் இருந்தேன். பிரபுபாதர் சொன்னது என்ன அப்படின்னா கெமிக்கல் ஃபேக்டரி, அவர் மெடிசன்ஸ் அதை டீல் பண்ணிட்டு இருந்தது. அவர் இங்க சொல்றாரு, டோன்ட் வரி கிருஷ்ணா வில் ப்ரொடெக்ட் யூ. அப்ப கூட நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லவே இல்லை அவரு, டோன்ட் வரி கிருஷ்ணா வில் ப்ரொடெக்ட். அவருடைய வாயில எப்பவுமே பகவான் கிருஷ்ணரை பற்றிய பேச்சுதான். தன்னுடைய பக்தர்கள் நல்லா இருக்கணும், கிருஷ்ணருக்கு தன்னுடைய பக்தர்கள் கிடையாது, கிருஷ்ணர் நல்லா இருக்கு, கிருஷ்ணருக்கு சேவகம் செய்பவர்கள் சிறப்பாக இருக்க வேண்டும், நான் ஒரு ஆயுதம் தான் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு சிறப்பான ஒரு ஒரு மூடுல, அந்த மனநிலையில், அந்த இலக்கு, அவருடைய இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் பார்த்தீங்கன்னாலும் கூட இந்த 2 அந்த கருணை, அனைவரையும் அனுசரித்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அந்த இதை ஸ்ட்ராங் பிலாசபி அவர் ஃபாலோ பண்ணி அதன் மூலமாக எளிமையாக ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிலாம் அவர் கிருஷ்ணருடைய தத்துவத்தை எல்லாம் யாருக்குமே சொன்னதே கிடையாது.
ரொம்ப எளிமையான முறையில் ஒரு பிரசாதத்தை சாப்பிடுறதன் மூலமாகவோ அல்லது ஒரு இசையை பயில்வதன் மூலமாகவோ பகவான் கிருஷ்ணருடைய லீலைகளை கூறியதன் மூலமாகவோ இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுவாரு ஒவ்வொரு கிளாஸஸுமே. அந்த மாதிரி தான் அவங்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி இந்தியாவில் தோல்வி அடைந்த பிரபுபாதர் வெளிநாடுகளில் மிகப்பெரிய சாதனை, மிகப்பெரிய வெற்றி